மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நாளில் இயேசு நமக்கு 2 கருத்துக்களில் அது காரியங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். ஒன்று, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். இரண்டாவது, நான் உங்களுக்கு துணையாளராகிய தூய ஆவியை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு இந்த திக்கற்றவர்கள் என்ற வார்த்தை பழைய வார்த்தைகளில் பார்க்கிற பொழுது அனாதை என்றால் யாதுமற்றவர்கள், வாழ்வற்றவர்கள், யாருமற்றவர்கள் என்கிற ஒரு பொருளை தருகிறது. ஆக இயேசு சொல்வது, நான் தந்தையிடம் செல்கிறேன், அப்படி நான் தந்தையிடம் செல்வதால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு விடுவதில்லை, நீங்கள் எந்த நிலையிலும் தடுமாறாமல் வாழ்வீர்கள் என்பதை அறிவுறுத்துகிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைக்கு அன்பு செய்கிற எல்லோருமே பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். இதனால் எனில், நான் அன்பு செய்பவர் என்னை விட்டு விலகி விடுவாரோ, நான் அன்பு செய்பவர் எனக்கு துரோகம் இழைப்பாரோ, நான் அன்பு செய்பவர் என்னை ஏமாற்றி விடுவாரோ என்கிற ஒரு வகையான பயத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக இப்படி இயேசு சென்று விடுவதனால் நாம் பயந்து விடுவோம் என்றும், சீடர்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த தன்மையை கண்டும் இயேசு அவர்களுக்கு உறுதியளிப்பது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். இரண்டாவது, அப்படி நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடாமல் இருக்கிற நிலையில் உங்களை கவனித்து கொள்ள, உங்களை வழிநடத்த துணையாளரை அனுப்புவேன். அவர்தான் தூய ஆவி. அப்போ தூய ஆவியாரை நாம் நோக்கி எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோம், துணையாளர் நமக்கு காட்டுகிற அந்த நெறிமுறைகளை நாம் எப்பொழுதெல்லாம் உணர்ந்து கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளில் திருமுழுக்கின் வழியாக இந்த தூய ஆவியானவராகிய துணையாளரை பெற்றுக்கொண்ட நாம், உறுதி பூசுதல் என்கிற திருவருட்சாதத்தின் வழியாக இவருடைய துணையையும் இவருடைய ஆற்றலையும் கனிகளையும் கொடைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். அதன் பிறகு நாம் எப்பொழுது கடைசியாக தூய ஆவியானவரை நோக்கி நாம் வேண்டி இருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், அவரை எப்பொழுது நாம் அழைத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த துணையாளராகிய துணையானவர் தூய ஆவியானவர் என்னாலும் நம்மோடு இருப்பவராக இருக்கிறார், நமக்கு துணையாளராகவும் இருக்கிறார். நாம் எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதையும், எப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம கற்றுத்தருபவராக இருக்கிறார். இதை தான் நாம் குரானிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய 2 புறங்களிலும் 2 வகையான ஆவியானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு புறம் சாத்தான், இன்னொரு புறம் தூய ஆவி. எப்பொழுதெல்லாம் நாம் அதிகமாக தீய எண்ணங்களை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த சாத்தானுடைய ஆவிக்கு நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் என்றும், எப்பொழுதெல்லாம் நாம் அதிகமாக நன்மை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த துணையாளராகிய தூய ஆவியானுடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்கிறோம் என்றும் குரானிலே கற்றுத்தரப்படுகிறது. ஆக இந்த நாளில் நாம் நம்முடைய நடைமுறை வாழ்வில் செய்கிற எல்லா செயல்களிலும் நாம் அதிகமாக நன்மையை செய்கிறோமா தீமையை செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நன்மையை அதிகம் செய்கிறோம் எனில் தூய ஆவியானவருக்கு நாம் அதிகமாக செவிமடுக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆக இயேசு நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் நம்மை திக்கற்றவர்களாக அவர் விட்டு விடுவதில்லை. அதோடு நாம் நல்வழியில் வாழவும் நல் நெறியில் இருக்கவும் துணையாளரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். என தூய ஆவியானவருடைய ஆற்றலையும் அருளையும் நாள்தோறும் நாம் உணர்ந்து அவரை நாம் வேண்டவும், அவரிடம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை உள்ளுணர்த்தி தர நாம் ஜெபிக்கவும், என்னாலும் நாம் துணையாளராகிய தூய ஆவியானவரை மறந்து விடாது வாழவும் இறைவன் நமக்கு அருள் தர என்ற நாளிலே நாம் அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.